இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன், ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து, அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி, கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளில் தாயாம் திரு அவை புனித ஆக்னஸை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது. இவர் ஏறக்குறைய 12-13 வயதிலேயே கிறிஸ்துவிற்கு மறைசாட்சியாக சான்று பகர்ந்தவர். தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக இரத்தம் சிந்தியவர். இளம் மறைசாட்சியாக இவர் திகழ்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புனித ஆக்னஸ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசத்தின் முன்மாதிரியாக இருக்கின்றார். அவரை போல உறுதியான விசுவாசம் கொண்டு வாழ இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே கை சூம்பிய ஒரு நபரை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். ஒரு மனிதனுக்கு கை என்பது மிக முக்கியமான தேவையான ஒரு உறுப்பாக இருக்கின்றது. உணவு அருந்துவதற்கும் இன்னுமாக மற்ற காரியங்களுக்கும் கை மிக மிக அடிப்படை தேவையான ஒரு உறுப்பு. அந்த கை சூம்பி இருக்கிறது என்று சொன்னால் மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள். இன்னும் அன்றாட வேலையை செய்ய முடியாத ஒரு வேதனை, ஒரு துன்பம். இப்படிப்பட்ட நிலையிலே மனிதனுக்கு ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை வந்து விடுகிறது. அந்த கையை மறைத்து கொண்டு மக்கள் கூடக்கூடிய இடங்களிலே ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையை நாம் வழக்கமான ஊனமுற்ற நபர்களிடத்திலே பார்க்கிறோம். மாற்று திறனாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஊனமுற்றவர்கள் எப்பொழுதுமே தங்கள் உடலில் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒதுங்கி நிற்பார்கள். ஆண்டவர் இயேசு அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மிடத்திலே இருக்கக்கூடாது, இதுபோல நபர்களிடத்திலே முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே
அந்த கை சூம்பிய நபரை மையத்திற்கு வரச் சொல்கிறார். மக்களின் நடுவே அழைத்து நிற்கச் சொல்கிறார். அதே போல இயேசு ஓய்வு நாளில் இந்த கை சூம்பிய நபரை குணப்படுத்துவதை பரிசேயர்கள் விரும்பியதில்லை. ஒரு மனிதனுக்கு நலமான வாழ்வு கிடைத்து விடுகிறது என்பதை விட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம், தவறான புரிதல் பரிசேயரிடத்திலே இருந்தது. ஆனால் இதே விவிலியத்தில் தான் பார்க்கின்றோம், ஒரு மனிதன் முடங்கி கிடக்கின்றான். அவனை 4 நபர்கள் தூக்கி கொண்டு இயேசுவிடத்திலே வருகிறார்கள். கூரையை பிரித்து கொண்டு வந்து இயேசுவிடத்திலே எப்படியாவது இவரை குணப்படுத்தும் என்று சொல்லி உறுதியான விசுவாசத்தோடு வருகிறார்கள். கூரையை பிரித்து கொண்டாவது இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சிலர் இருக்கின்றார்கள். எப்படியேனும் இந்த ஓய்வு நாளில் இயேசு இந்த குணப்படுத்தக்கூடிய வேலையை செய்துவிடக்கூடாது என்று எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதுபோல நம்மை சுற்றி நமக்கு நல்லது நடப்பதை விரும்பக்கூடியவர்கள் உண்டு. அதை எதிர்ப்பவர்கள், பொறாமைப்படக்கூடியவர்கள், அதில் குறை காணக்கூடியவர்களும் உண்டு. இது வாழ்க்கையினுடைய யதார்த்தம். ஆனால் நாம் என்ன என்று இந்த நற்செய்தியின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்திலே தாழ்வு மனப்பான்மை தேவையில்லை. நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு பிடித்தமானவர்கள். எனவே ஒரு வகையான நேர்மறையான எண்ணத்தோடு நாம் எப்பொழுதுமே கடவுளுடைய சிறந்த படைப்பு என்ற உறுதியான உணர்வோடு இருக்க வேண்டும். அதே போல யாரேனும் உடல் உறுப்புகளில் குறைபட்டு இருந்தால் அவர்கள் நலம் பெற நாம் உதவி செய்ய வேண்டும். அவருடைய நல்வாழ்விற்காக நாம் உழைக்க வேண்டும். ஒருபொழுதும் அவர்களை ஏளனமாகவும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சலுகைகள் கிடைப்பதற்கு எதிராகவும் இருக்கவே கூடாது. ஒரு சில வேளைகளில் நாம் சக மனிதர்களை பார்த்து பொறாமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். நம் ஆண்டவர் இயேசுவை போல இன்று எத்தனையோ மனிதர்கள் தாழ்வு மனப்பான்மையால் ஒதுங்கி முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களையெல்லாம் மையத்திற்கு அழைத்து வர நாம் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் முயற்சி செய்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தும் அன்பின் ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியினால், அமைதியினால், சமாதானத்தினால் நீர் நிரப்புவீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசுவே ஆண்டவரே, உடல் மன வேதனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் குணப்படுத்தும். உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு நீர் சரி செய்து கொடுப்பீராக. இந்த நாளிலும் நோயாளர்களுக்கு உதவிகள், மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும். எங்களுடைய உழைப்பை, எங்களுடைய தொழிலை ஆசீர்வதியும். நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. இயேசுவே எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக. இதோ இந்த நாளிலும் எங்கள் வழியாக நீரே பேசும் ஆண்டவரே. நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில்
எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் இடம் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஜெப உதவி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய திரு கரத்தினால் நீரே தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மன துணிவையும் ஆற்றலையும் இந்த நாளிலே எங்களுக்கு தருவீராக. இயேசுவே, உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பெயரின் வல்லமையினால் நீர் எங்களை உம்முடைய அருளால் ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் அன்பு நிறைந்தவர்களாய் இருக்க, உம்முடைய பரிவை இரக்கத்தை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாய் இருக்க நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.